Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை பார்த்து வருகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்மை விசேஷித்த விதமாக வித்தியாசமான விதத்தில் நம்மை நேசிக்கிறார். இந்த வித்தியாசமான விசேஷமான அன்பு எப்படி வெளிப்படுகிறது, எப்படி நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்பதை குறித்து சில காரியங்களை சொன்னேன். ஒன்று, நம்ம மேலே ரொம்ப ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம மேலே ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அந்த கரிசனை போகுது நான் காண்பித்தேன். நம்முடைய முடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ரெண்டாவது, இந்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்? நமக்காக அவர் திட்டமிடுகிறார். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக, நல்வாழ்வுக்காக, எதிர்காலத்துக்காக பெற்றோராகிய நாம் எப்படி திட்டமிடுவோமோ அதை விட நல்லா இந்த பரலோக தகப்பன் திட்டமிடுகிறார். மூணாவது, அவர் நம்மை அன்றாடம் வழி நடத்துகிறார். இதை பிறகு போதிக்கிறேன்னு சொன்னால் ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட், அதனால் சொல்லிட்டு விட்டுட்டேன். மூணாவது பாயிண்ட்டு, அவர் நம்மை வழி நடத்துகிறார். நான்காவது, நம்மை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறது கூட ஒரு தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஆவியில் என் உள்ளான மனிதனில் அவர் சிட்சிக்கிறார். அதனால தான் வேத வசனம் என்னை கடிந்து கொள்கிறது. அது ஒரு பெரம்பு மாதிரி வேலை செய்யுது உள்ள. சில நேரத்தில் சொல்லுன்னு கேட்கும்போது நான் பண்ணுற தப்புகள் அது சொல்லுது, காண்பிக்குது. நான் திருந்தும்படியாக எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை, தெய்வீகமான ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி என்னை மனம் திரும்ப வைக்கிறது இல்லையா? உள்ளான விதத்தில் தான் கர்த்தர் சிட்சிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் போதித்து வந்தோம். இப்போ இன்னொன்று பார்ப்போம். அடுத்தது, ஐந்தாவது, he provides for us and protects us. நம்முடைய தேவையை எல்லாவற்றையும் சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். கர்த்தர் பாருங்க, நம் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். இதெல்லாம் பாருங்க, நம்ப முடியல ஜனங்களுக்கு. இந்த ப்ரொவிஷன்ற விஷயத்தில் ஜனங்களால நம்ப முடியல. கர்த்தர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாருன்றது. ப்ரொவிஷன்றது ரெண்டு வார்த்தைகளால் ஆன ஒரு வார்த்தை. ப்ரோ அப்புறம் விஷன். ப்ரோன்னு சொன்னால் முன்கூட்டியே, பிஃபோர்னு அர்த்தம். விஷன்ங்கிறது காண்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ப்ரொவிஷன் என்ன? முன்கூட்டியே கண்டு. ப்ரொவிஷனே வாங்கி போடலைங்க வீட்டுக்காரர் அப்படின்றாங்க பாருங்க. அவர் முன்கூட்டியே காண்றவர் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க, உட்காந்துக்கிட்டு வீட்டில் அழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணணும்? முன்கூட்டியே யோசிக்கணும். இந்த மாதத்துக்கு வாங்கி போடணுமேன்னு சொல்லி அவர் யோசித்து அன்றாடம் அரிசி தேவை, பருப்பு தேவைன்றதுக்கு முன்னால் அது வீட்டில் இருக்கணும் ரெடியா. அதுதான் ப்ரோவிஷன் இல்லையா? ப்ரோவிஷன் முன்கூட்டியே கண்டு அதை வாங்கி வைக்கிறாங்க. கடவுள் எப்படி நம்முடைய தேவையை சந்திக்கிறார்? முன்கூட்டியே நம்முடைய தேவையை அறிந்து அதை சந்திக்க அவர் ஆயத்தப்படுகிறார். எல்லா தேவையும் அப்படி சந்திக்கிறாரா? என் தேவன் உங்களுடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார். குறைவுகளை எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை எல்லாம் my God shall supply all your needs ன்னு சொல்லியிருக்குது. இந்த ஆல்ன்றதை நிறைய பேர் ஏற்க மறுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நானும் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் தான் வளர்ந்து வர்றேன். நான் கேட்ட போதனையெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, எல்லா தேவையும் ஒன்று சந்திக்க மாட்டார், ஓரளவுக்கு செய்வார் கர்த்தர். அது எப்படி எல்லாம் செய்வார்? இது உண்மையாக அப்படி தான் சொன்னாங்க பாருங்க. ஓரளவுக்கு செய்வார், கொஞ்சம் செய்வார், மீதி நீ பார்த்துக்க, கொஞ்சம் உனக்கு செய்வார். எல்லாம் கிடைக்காது, ஒன்றும் எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பைபிளை வாசித்து பார்க்குறேன், எல்லாம் இருக்குது, எல்லா தேவையும் சந்திப்பார்னு சொல்லி. நான் கடைசியில் முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எல்லா தேவையும் தான் சந்திப்பார்னு. இந்த 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். நம்ம சில நல்ல முடிவுகளுக்கு வர வேண்டியது இருக்குது பாருங்க. வாழ்க்கையில் சில குவாலிட்டி டிசிஷன், தரமான தீர்மானங்கள் எடுக்கணும். கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு குறைவு இருப்பதில்லை, எந்த விதத்தில் நான் குறைவுபடுவதில்லை. கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டு அதை விசுவாசித்தா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரல பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பொதுவாகவே பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப தயக்கம் உள்ளவர்கள். பரவாயில்லைங்க, வேணாங்க, இது சமாளிச்சுக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி ஆட்கள். நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நல்லவங்க. சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வேணாங்க, போதுங்க, இதுலேயே நான் கடத்திடுவேன், இப்படியே காலத்தை கடத்திடுவேன், நான் இப்படியே இருந்துக்குவேன். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நிறைய நம்ம ஆளுங்க. ரொம்ப நல்லவங்க. அவன் கொஞ்சத்தை வச்சு அரை வைத்து கஞ்சி ஆண்ட ஒரு குடிசையிலுமே இருந்து அப்படியே கர்த்தருக்காக வாழ்ந்து அப்படியே மோட்சம் போகிறன்ற ஆட்கள். அவர்களுக்கு இந்த ஆல் மை நீட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு விளங்குறதே இல்லை பாருங்க. ஒரு பிரசங்கியார் சொல்லிட்டு இருந்தார், அமெரிக்காவில் இருக்கிற பெரிய ஒரு ஃபேமஸ் பிரசங்கியார். அவர் ரொம்ப பெரிய ஊழியம் வச்சுருக்காரு பாருங்க. உலகம் முழுக்க சென்று போய் ஊழியம் செய்கிறார். அவருக்கு ஒரே ஒரு மக பாருங்க.
அந்த மகன் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு புது வீடு வாங்கியிருக்கு. அது இங்கே வேலை செய்யுது, புருஷனும் இங்கே வேலை செய்கிறாரு, அவங்கெல்லாம் ஊழியத்தில் இல்லை. அவங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வாங்கின உடனே கடனுக்கு வீடு வாங்கியிருக்காங்க, கடனுக்கு காரியம் வாங்கிட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. 2 கடன்னா பாருங்கள், மாதம் மாதம் அதையும் கட்டணும் இதையும் கட்டணும், 2த்தையும் கட்டணும். ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குது. மக வீடு வாங்கியிருக்கேன்னு இவருக்கு ஒரு சந்தோஷம். சரி, அவங்க ஹவுஸ் வார்மிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காரு. போகும்போதே மனைவி கிட்ட சொன்னாராம், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போமே அந்த பிள்ளைக்கு, ஒரே மக தான் இவருக்கு, ஏதாவது வாங்கி கொடுப்போமே ஒரு ஆசை. என்ன வாங்கி கொடுக்குன்னு தெரியல. சரின்னு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு. போனப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு கேட்டலாக் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குதான். கார்பெட்டாக இருக்குதான் அந்த கேட்டலாகில், படம் அழகழகான கார்பெட், உலகம் முழுக்க இருந்து பல விதமான கார்பெட்டுகளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கார்பெட்லாம் போடுவாங்க இல்லையா. ஏதோ ஒரு அறைக்கு இந்த கார்பெட் ரொம்ப நல்லா இருக்கும், இதை வாங்கி போட்டால் நல்லா இருக்கும்னு அது பேசிகிட்டு இருக்குதான். அப்புறம் இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்த உடனே அம்மாவை கூப்பிட்டு காமிச்சுதான், இந்த அம்மா எப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படின்னு. உடனே இவரும் போய் பார்த்தாராம். பார்த்துட்டு மனைவியை பார்த்து தலையாட்டினார், இதை வாங்கி கொடுத்துடலாம் பேசாமல் அப்படின்னு. மனைவி ஓகேன்னுச்சா, தலையாட்டிச்சான். சரி, கண்டுபிடிச்சிட்டோம் என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு சந்தோஷமா அதுக்கிட்ட சொல்லலாம். ஏம்மா ஆர்டர் பண்ணி நீ எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லு, உனக்கு செக்கு கொடுத்துட்றேன். ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், எனக்கு என்ன வாங்குறதுன்னே தெரியல, உனக்கு இது பிடிக்குது இல்லையா, நீ இதை வாங்கிக்கோன்னாரான். உடனே அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சான் பாருங்கள். அங்கே அமெரிக்காலலாம் அப்பா வாங்கி கொடுக்கணும்லாம் விரும்ப மாட்டாங்க, அவங்களே வாங்கிக்கணும்னு தான் விரும்புவாங்க. உடனே அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சான். நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினச்சா நான் இதை காமிச்சேன்னு நினச்சிக்க உங்கள்கிட்ட, அதுக்காக நான் ஒன்றும் காமிக்கல, நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களாக்கும். நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து நான் இதை ஒன்றும் காமிக்கல. இது எப்படி இருக்குன்னு அம்மாட்ட காமிச்சிட்டு இருந்தேன், இது நல்லா இருக்கான்னு, வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் வாங்கி தர வேண்டியதில்லை, நானே வாங்கிக்குவேன்னுச்சான். சரிம்மா ஆளை விடு, நீ வாங்கிக்கப்போ அப்படின்ட்டாரான். இதனடா வம்பா போச்சேன்னு. இவர் பாருங்கள், ஒரு தகப்பனுடைய உள்ளம், வாங்கி தரலாம், அவருக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது, இது ஒரு சின்ன காரியம். இந்த பிள்ளைக்கு வீட்டையே வாங்கி கொடுத்துருப்பாரு கேட்டுருந்துச்சுன்னா. இது வந்து இப்போ முரண்டு பிடிக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட ஆள் அவர் நல்லா வசதியான ஆள். சரி போ நீயே வாங்கிக்கோன்னு விட்டாரான். அப்புறம் போய் வீடை பார்த்தாரான். 1 மாதம் பொறுத்து 2 மாதம் பொறுத்து வீட்டை போய் பார்த்தா இந்த பெட்ஷீட்டையே எடுத்து ஜன்னலுக்கு போட்டு வச்சுருக்குதான். ஏன்னா கர்டன் வாங்குறதுக்கு காசு இல்லை. கர்டன் வாங்குறதுக்கு காசு இல்லாதனால அந்த பெட்ஷீட்டு அது இது இந்த மெல்லிய துணியெல்லாம் எடுத்து இப்படி தொங்க விட்டுருக்குது, கர்டன் மாதிரி. அங்கே அப்படி பண்ணுவாங்க சிலர், காசு இல்லைன்னா அது வரைக்கும் வாங்குற வரைக்கும் இது தொங்கட்டுன்னு விட்டுருப்பாங்க. இது சொன்னாரன், ஏமா அது இதெல்லாம் இப்படி தொங்க விட்டுருக்குற, நீ இப்போ இந்த கடையில் போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, நான் கொடுத்துட்றேன் காசு என்னாராம். மறுபடியும் சாடு தான் அது. உங்களை நான் வாங்கி தர சொன்னேண்ணா, என்னால் வாங்க முடியும் போங்கன்றிச்சான். சரி ஆளை விடு, உங்கள்கிட்ட சண்டை வேணான்னு சொல்லிட்டு நீயே வாங்கிக்க போ, தொலைஞ்சி போன்னு விட்டாரான். விட்டோடனே எங்கேயோ வெளியூர் போயிருந்தாரான் பாருங்கள். ஃபோன் வருதான், இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஊருக்கு வந்தோடனே சொல்லுங்கள், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறேன், நாங்கள் பே பண்ணுவோம். ஆனால் இதுவும் புருஷனும் பே பண்ணுவாங்களாம் லஞ்சுக்கு. இவர் பெரிய ஆள் பாருங்கள். நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், போங்க, நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னுச்சான். சொன்னாரன், வேணாம்மா நான் தான் அப்பா, நான் பே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா. இல்லை நான் தான் பே பண்ணுவேன். சரி போ, அதையும் விட்டுரு, நீயே பே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே காரில் வந்து கூப்பிட்டு போச்சான். காரில் போகும்போது அழகான காரம் தான், கடன் கொடுத்து வாங்கியிருக்காங்களே புதுசாக, அழகான காரு. உட்காந்துட்டு போனாரான் இவர். இந்த கார் என்ன வேலை, நல்லா இருக்குதே, அழகாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாரான். பேசிக்கிட்டே வரும்போது அதுக்குள்ளே பாருங்கள், இந்த ஃபியூ மந்த்ஸ் ஆகிடுச்சு. கடன் கொடுத்து வீட்டு கடனை கட்டி, காரு கடனை கட்டி, அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் பண்ணி ஒன்றும் பாருங்கள் முடியல. வாழ்க்கை நொந்து போயாச்சு. பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போன நிலைக்கு வந்திருக்குது. யாராவது உதவி செய்வாங்களான்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு இப்போது. அப்போ கேட்டாரான், இந்த காருக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னிச்சான். அவ்வளோ எங்கே வாங்கியிருக்கேன்னு, அது அப்போ தான் ரெட் லைட்டில் நின்றுட்டு இருக்குதான் பாருங்க சொன்னிச்சு. அதான் அந்த பேங்க்கில் தான் வாங்கியிருக்கேன்னுச்சான். லைட்டு க்ரீனாக வந்த உடனே நேரம் அந்த பேங்க்குள்ளே போ, மொத்த காசையும் நான் அந்த பேங்க்கு கொடுத்துட்டு உன்கிட்ட ஆர்சி புக்கை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரான். உடனே சொல்லுதான், டேடி கர்த்தர் உங்களை நல்லா நடத்துகிறார் டேடி, கர்த்தர் நடத்துகிறபடி செய்யுங்க டேடின்னு தான். நொந்து போன பிறகுதான் அறிவு வருது பாருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, அவங்க வந்து சிலர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த தெய்வீக சுகமெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்போ நான் சொன்னேன், இன்னும் வியாதி சரியாக வரல, உங்களுக்கு வந்தால் தான் நம்பிக்கை வரும். நல்ல வியாதி ஒன்று பிடிச்சதுன்னா தான் அப்புறம் தான் ஐயோ அப்பா ஆண்டவரே சுகமாக்குன்னு. இப்போ நல்லா சுகமாக இருக்கிற வரைக்கும் எனக்கு தெய்வீக சுகமெல்லாம் நம்பிக்கை, அதெல்லாம் சும்மா அப்படின்றது. எனக்கு வந்து கர்த்தர் இந்த மாதிரி காசு கொடுப்பார், பணம் கொடுப்பாருன்னெல்லாம் நம்பிக்கை இல்லை சிலர் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் காசுக்காக கஷ்டப்பட்டு வேலை போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி அப்படி வந்த உடனே கதறுறது ஆண்டவர்கிட்ட. அப்படி வந்தால் தான் அவங்க கதறுவாங்க. சிலர்லாம் நொந்து போன பிறகு தான் அப்பா இயேசுவே ஐயா ஏதாவது செய்யும் ரெடி நான்வாங்க. அது வரைக்கும் இல்லாத இதெல்லாம் முரண்டு பிடிப்பாங்க. அதென்ன கர்த்தர் தேவையில்லை சந்திக்கிறார்னு, இது என்ன பிரசங்கம் இது,
இது என்ன இது செழிப்புங்கிறது, இது என்ன இந்த ஆசீர்வாதம்ன்றது, அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்கள ஆசீர்வாதம் இல்லாமல் அடுத்த வேளை சோறு கிடைக்காதுன்ற நிலைக்கு கொண்டு வந்தால் தான் ஆசீர்வாதத்தை நாட ஆரம்பிப்பாங்க அவங்க. கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க பாருங்க சிலர். ஏன்னா கர்த்தர் தங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்ன்றதை ஏற்றுக்கொள்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி வாழ்க்கை. அவர் சந்திக்கிறார், நான் அதை நம்பிட்டு போகிறேன். முதல்லேருந்தே அதை நம்பிட்டா நொந்து போக வேண்டியது இல்லை. இல்லை ஹலோ, முதல்லேருந்தே இதை நம்புனா கடனில் சிக்கி, அதில் சிக்கி, இதில் சிக்கி, உருண்டு பிறண்டு கெட்டு போய் எல்லாம் இழந்து போய் அப்படிலாம் போக வேண்டியது. முதல்லேருந்தே அதை நம்புறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். கர்த்தருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர், என்னுடைய குறைவுகளெல்லாம் போக்குகிறவர் என்கிற நம்பிக்கையை வாழ்க்கையில் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. பாவியே நேசிக்கிறவர் எனக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு வீடை கொடுக்க மாட்டாரா? எனக்கு ஒரு காரை கொடுக்க மாட்டாரா? எனக்கு துணிமணிகளை கொடுக்க மாட்டாரா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க மாட்டாரா? எனக்கு என் குடும்பத்துக்கு வேண்டிய செலவுக்கு காசை கொடுக்க மாட்டாரா? எனக்கு நான் விரும்புகிற காரியங்களை எனக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் பிள்ளை விரும்புகிற காரியத்தை நீங்கள் அது விரும்புகிறதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மேலேயும் வாங்கி தரீங்கன்னு நினைக்கிறீங்க. பரலோக பிதா மட்டும் உங்களை விட கெட்டவர் நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை விட 1000 மடங்கு நல்லவர். அவர் 1000 மடங்கு நல்லவர். இதை மனசுல வைக்க வேணும் பாருங்க. இதுல தான் விசுவாசமே வளருது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்படிப்பட்ட வசனங்களை கேட்க வேண்டும். விசுவாசம் அப்பதான் வரும் பாருங்க. சிலருக்கு இது இந்த காரியத்தில் விசுவாசம் வரல, பிரச்சனை வந்துருச்சு, தாழ்ச்சி வந்துருச்சு, இல்லாம வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, ஆனா விசுவாசம் வரல. ஹலோ இருக்கீங்களா? ரொம்ப அமைதல் ஆயிட்டீங்க திடீர்னு. அது வந்துருச்சு பாருங்க, ஆனா விசுவாசம் வரல. ஏன் விசுவாசம் வரலன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. எங்க லோன் நல்லா கிடைக்கும், எங்க ஈஸியா கிடைக்கும், இது 5 ரூபாய் வட்டியா, இது 10 ரூபாய் வட்டியா, எங்க 2 ரூபாய் வட்டி கிடைக்குது, அந்த தகவல்லாம் கரெக்டாக சேகரித்து வச்சிருக்கோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை எவ்வளவு சந்திக்கிறார்ன்ற தகவலை சேகரிக்க மறந்துட்டோம். இதை தேடி தேடி பார்த்து கர்த்தர் எப்படி பஞ்சத்தை போக்குனாரு, பஞ்சத்தின் மத்தியில் எப்படி பணக்காரனாக்குனார் எல்லாரையும், கர்த்தர் எப்படி பஞ்சத்தை நிறைவாக மாற்றுகிறவர் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆளும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எடுத்துங்க. எந்த பஞ்சம், எத்தனை பஞ்சம் வந்தது, ஒரு பஞ்சமும் இவர்களை கொல்லலை. இவர்கள் பஞ்சத்தின் மத்தியில் செழித்தவர்கள். இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் இதை பற்றி தேட மாட்டாங்க. இது என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னு தேடவே மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் கோபம், என்ன செழிப்பை பற்றி போதிக்கிறார் இவர். நான் தான் சொல்றது, நீங்க திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சண்டை போடுறீங்களா வீட்டில், அது சரியா? அது ஓகே, சண்டை போடலாம், பாத்திரத்தை தூக்கி வீசலாம், வார்த்தையால் ஒருத்தர் தாக்கிக்கலாம், சத்தம் போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பிரசங்கியார் மட்டும் பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணக்கூடாது செழிப்பை பற்றி ஞாயிற்றுக்கிழமையில். நான் என்ன சொல்றேன், நீங்க திங்கள்லேருந்து சனி வரைக்கும் சண்டை போடுறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா பிரசங்கம் பண்ணுவேன். இதை விட மாட்டேன் நான். சண்டை நிக்கிற வரைக்கும் பிரசங்கம் நடக்கும். இங்க இன்னும் எவ்வளவு நாளையா பிரசங்கம் பண்ணுவேன்? நீ சண்டை நிறுத்துங்க, செழிப்பாகுங்க, ஆசீர்வாதம் ஆகுங்க, அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ நாளாக பண்றீங்க பிரசங்கம்? இன்னும் எத்தனை வாரம் பண்ணீங்க? நீங்க சரியாகிற வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி ஆகலன்னு அர்த்தம். இவங்க போய் கடன் வாங்கலாம், ஊரெல்லாம் கடன் வாங்கலாம், அதில் சிக்கிக்கலாம், அதில் தவிச்சிக்கலாம், அதில் அழுதுக்கலாம். பிரசங்கியார் மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடாது அதை பற்றி. அது என்னது அது பிரசங்கம்? உங்களுக்கு தான் பிரசங்கம். அது கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய்ன்ற பிரசங்கம் நடக்குது. இருக்கீங்களா? இப்போ பாருங்க, கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அதனால தான் இயேசு வந்தப்போ சொன்னார், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம்ன்றது குறித்து கவலைப்படாதிருங்கள். லீலி புஷ்பங்களை பாருங்கள், காட்டு புல்லை பாருங்க, ஆகாயத்தை பறவைகளை பாருங்க, இவையெல்லாம் போஷித்து உடுத்துகிற உங்களை இதை விட அதிகமாக போஷிக்க மாட்டாரா, உடுத்த மாட்டாரா? தேவனுடைய ராஜ்யத்தை நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிறவர். சங்கீதம் 91 வாசித்து பாருங்க, என்ன மாதிரி விதமாக பேசுகிறதுன்னு பாதுகாப்பு பற்றி. தெய்வீக பாதுகாப்பு அது நம்முடையது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், விசேஷமான விதத்தில் நம்மை பாதுகாக்கிறார், ப்ரிசர்வ் பண்ணுகிறார், கெட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடிக்கு நம்மை காக்கிறவர் அவர். இதையெல்லாம் நம்முடைய மனதிலே நாம் வைக்க வேணும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பிள்ளை கெட்டு போகாமல் நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல அவர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இருக்கீங்களா? சரி, அப்போ கர்த்தர் நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். 6வது காரியம், he is always ready to receive us, hear us and to bless us.
எந்த நேரத்திலும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் வரவேற்கவும் நம்முடைய வேண்டுதலை கேட்கவும் அதற்கு பதிலளித்து நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நிறைய பேருக்கு இது வழங்கலை பாருங்க. வேதவசனம் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் கிருபையை பெற சகாயத்தை பெற கிருபாசன தண்டையிலே வந்து சேருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர சொல்லியிருக்குது, தேவனுடைய சமூகத்தில் வர சொல்லியிருக்குது. கடவுள் சமூகத்தில் நம்ம சும்மா சும்மா போகலாமா? அவர் எவ்வளோ பெரியவர், நம்ம போய் அங்கே நிற்கலாமா? சர்வசாதாரணமாக கடவுளுக்கு முன்னால் போயிட முடியுமா? நம்ம அப்படிதான் ஜனங்க நினைக்கிறாங்க பாருங்க. கடவுளுக்கு முன்னால் போகிறதுனால பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் இருந்தார் பாருங்க, ஜான் எஃப் கென்னடின். அவர் தான் கடைசி பிரசிடென்ட். ரொம்ப எல்லாரும் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பிடிச்ச பிரசிடென்ட் அவருக்கு. எப்படியோ அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவருடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வெள்ளை மாளிகையில் வாழ்ந்து வந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் பிள்ளைகளோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வரும் அந்த ஆஃபீஸில். இந்த ஆஃபீஸில் பெரிய பெரிய பிரசிடென்ட்டுங்க, பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் அவங்கவுங்கெல்லாம் போகிற இடம் அது. இவரை போய் பார்த்து சந்திக்கிற இடம் அது. அங்கே போகிறதுனா லேசில் நுழைய முடியாது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை செக் பண்ணி இதுக்கு பர்மிஷன் வாங்கி எத்தனையோ மாதத்துக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தால் உள்ளே விட முடியும். ஆனால் அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தது பாருங்கள். சும்மா ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். அப்போ 2 பிள்ளைங்க இருந்ததுங்க. நேராக அங்கே போகும், கடன்னு உள்ளே போய் நேராக அவங்க அப்பா மடியிலே உட்காந்துக்கும். இதெல்லாம் காமிப்பாங்க. இதை காமிக்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய பிரசிடென்ட், இவ்வளோ பிரபலமானவர், இவ்வளோ பெரிய ஆள் பிள்ளைய தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு எல்லாருக்கும் முன்னால் அப்படின்னு. அதுதான் அவரை பிடிச்சது நிறைய பேருக்கு பாருங்கள். அந்த பிள்ளைகள் எப்படி வச்சுட்டு இருந்தாருன்றத ரொம்ப பிடிச்சது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் இந்த ஜான் எஃப் கென்னடியை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியவர். அவரிடத்துல போகிறதுக்கு தேவதூதர்கள் கூட தயங்கலாம், தேவதூதர்கள் கூட அவருக்கு முன்னால் நடுங்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூல நடந்து உள்ளே போகலாம், அவருடைய சமூகத்துக்குள்ளே தாராளமாக நுழையலாம். எப்படி இந்த பிள்ளைகள் பிரசிடென்ட்டாக இருக்க அவங்க அப்பாவுடைய ரூமில் நுழைஞ்ச மடியில் உட்காருது, அதுபோல் நாமும் நம்முடைய பரலோக பிதாவே அணுக முடியும். அதற்குரிய சுதந்திரம், அதற்குரிய வரவேற்பு நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் உள்ளத்தில் இறங்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு நம்முடைய தியானமாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஜனங்க இதை கவனிக்கிறது இல்லை. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கிறது இல்லை. இவங்க தங்களை அருகதையற்றவர்கள், நான் தூரமாகவே நின்றுக்கிறேன் ஐயா, நான் நம்முடைய சமூகத்தில் வர்றதுக்கே தகுதி இல்லாத, இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நேராக உள்ளப்போ, எந்த நேரத்திலையும் உள்ளப்போ, கிட்ட வந்து சேரு, கிட்ட வாண்டுது. ரொம்ப தூரத்தில் நிற்காத, கிட்ட வா. அங்கே தூரமாக நின்று நான் தரிசிச்சுக்கிறேன், இங்கே கிட்ட வான்றார், கிட்ட வா. அதான் நம்முடைய பரலோக பிதா. இந்த பரலோக பிதா அவர் நான் பிள்ளை அப்படிங்கிற உணர்வு ஜனங்களுக்குள்ள மேலோங்க வேணும். பாருங்க பாருங்க, சில வசனங்களை வாசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்க, எந்த அளவுக்கு நமக்கு இந்த அவருடைய பிரசன்னத்தில் போகிறதுக்குரிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம்னு பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அவர் சொல்றாரு, எங்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டீங்க. எந்த நாளில்? அந்த நாளில் உயிர் தெழுந்த பிறகு, புதிய உடன்படிக்கை உண்டான பிறகு கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இதை நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை, ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அவர் என்ன சொல்றாரு? இனிமே எங்கிட்ட வந்து இயேசுவே ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு இது கொஞ்சம் வாங்கி தரோம், அதை கொஞ்சம் வாங்கி தரோம் அப்படின்னு கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறார். என்னிடத்தில் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு, நீங்க நேரம் பிதாவினத்திலே கேட்கலான்றார். அடுத்த வசனம் பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்று கொள்வீர்கள். இதுவரைக்கும் நேரா பிதாவை என் நாமத்தினால நீங்க கேட்கல, இப்ப கேட்டு பாருங்க என் நாமம் எப்படி வேலை செய்து பாருங்கன்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26ஆம் வசனம் பாருங்க, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. உங்களுக்காக, எல்லாரும் சொல்லுவோம், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த அர்த்தம் என்ன?
என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நான் கேட்கிறேன், நீங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக அவர்கிட்ட கேட்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. எங்கிட்ட நீ கேட்க வேண்டியதில்லைன்றார். நீ நேராக பிதாவினத்திலே கேட்டுக்கலாம். உனக்காக நான் கேட்கறேன்னு சொல்ல வேண்டியது இல்லைன்றார். நீ எங்கிட்ட வா, நான் கேட்டு உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியது இல்லைன்றார். ஆனால் நிறைய பிரசங்கியாருங்க இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எழுதுங்கள். எதுக்கு உங்களுக்கு எழுதணும்? நான் கேட்கிறேன், இயேசுவே சொல்லிட்டாரு, உங்களுக்காக நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கிளீனா. நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்னு சொல்லிட்டாரு. அவரே எங்கிட்ட என் மூலமா நீ வர வேண்டியதில்லை, எங்கிட்ட வந்து கேட்க வேண்டியதில்லை. எங்கிட்ட வான்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன பிறகு வேற பிரசங்கியார் எங்கிட்ட வான்னு சொல்லலாமா? உங்களுடைய சிந்தைக்கே விட்டு விடுகிறேன். அவரை விட பெரியவராக இருந்தால் வேணா சொல்லலாம் யாராவது, ஆனா அவரை விட பெரிய பிரசங்கியார் யாரும் கிடையாது. ஆகவே என்னிடம் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், எனக்கு எழுதுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே சொல்றது இல்லைன்றார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிதாவை உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் வேண்டியது இல்லையா? 27 பாருங்க. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. அந்த கடைசி சென்டென்ஸ் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு பிதா தாமே உங்களை நேசிக்கிறார்னு போட்டுருக்கு பாருங்க. அங்க பெரிய சர்க்கிள் போட்டு ஸ்டார் போட்டு கலர் அடிச்சு என்னமோ பண்ணுங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. The Father himself loves you. ஏன் எங்கிட்ட வர வேண்டியது இல்லைன்றாரு? ஏன் இனி நான் உங்களுக்காக பிதாவை வேண்டிக் கொள்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு? ஏன் எங்கிட்ட வந்து கேட்க வேண்டியது இல்லைன்றாரு? ஏனென்றால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். The Father himself loves you. ஹலோ, இது விளங்கிடுச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். அவரே நேசிக்கும் போது இவர்கிட்ட வரணுன்றாரு. அவரே நேசிக்கிறார். என் நாமத்தினாலே நீங்க போய் பிதாவினிடத்துல கேளுங்கள். ஏன்னா அவரே உங்களை நேசிக்கிறார். அவரே உங்களை நேசிக்கும் போது மற்ற ஆள்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்றாரு, என்னையா இப்படி பிரசங்கம் பண்றீங்க, அப்புறம் யார் தான் நம்ம கிட்ட வருவா? எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, ஏன் வந்தீங்க? இதை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. நான் இதை சொல்றேன் பாருங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்களே ஒழிய எங்கிட்ட வந்து ஏதோ பெற்றுக்கொள்றேன், வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றேன் நான் கிடையாது. நான் ஒன்றும் வேண்டிக் கொள்றது இல்லை. பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் என்பதை போதிக்கிறதா இன்னைக்கு எனக்கு வேலை. அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா வந்து உட்கார்ந்து நின்று கேட்கிறீர்கள்? ஏன்னு சொன்னா பிதா தாமே உண்மை நேசிக்கிறாருங்கிற சத்தியம் எங்க இருக்குது? அது இங்க இருக்குது. அதனால தான் வந்திருக்கிறீங்க. இருக்கீங்களா? பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். The Father himself loves you. இப்படி சொல்லலாம் தமிழ்ல சிம்பிளா. பிதாவே உங்களை நேசிக்கிறார், அவரே உங்களை நேசிக்கிறார். அதனால தான் நீங்க எங்கிட்ட வந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்றேன், நீங்க எந்த மனுஷனிடத்திலையும் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொருத்தர் பண்ணி தான் உங்களுக்கு ஆக வேணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பிதாவே உங்களை நேசிக்கிறார். ஏன் உங்களை நேசிக்கிறார்? நீங்கள் பிள்ளைகள், அதனால உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை விசுவாசித்தீங்க. அவரை விசுவாசித்ததன் மூலம் அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே அவர் உங்களை நேசிக்கிறார். இருக்கீங்களா? அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும்.